ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சகலமும் பெற்றுத்தரும் சக்கரவர்த்தி யோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் ஒன்றொன்றாக நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அந்த உபயோகங்களில் முதன்மையான ஒரு யோகம் தான் இந்த சக்கரவர்த்தி யோகம். யோகத்தை பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரியும். சக்கரவர்த்தி போல் ஒரு நிலையில் ஒரு மனிதன் பிறந்திருந்தாலும் சக்கரவர்த்தி அளவுக்கு உயர வைக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த சக்கரவர்த்தி யோகம். உத்தியோகத்திலாகட்டும், தொழிலாகட்டும், ஒழுக்கத்திலாகட்டும், உடல் ஆரோக்கியத்திலாகட்டும், பெரிய மனித தோரணையிலாகட்டும், நல்ல செல்வாக்கு மிக்கவராக மாற்றுவதிலாகட்டும், நல் குடும்பம் அமைவதிலாகட்டும், சொல்வாக்கு செல்வாக்கு அனைத்தும் கிடைப்பதிலாகட்டும், திடகாத்திரமான எண்ணமும் சிந்தனையும் செயல்களும் கொண்டவர்களாகட்டும். இன்னைக்கு தேதியில் சக்கரவர்த்தின்னு யாரும் இருக்க முடியாது. மன்னராட்சி முறைகள்லாம் ஒழிக்கப்பட்டுருச்சு. ஆனாலும் கூட இவர்கள் தான் சார்ந்த இனத்திற்கோ தொழிலுக்கோ சமுதாயத்திற்கோ ஒரு அரசனை போல வாழ்வாங்க. அந்த அமைப்பை இந்த யோகம் கொடுக்கும். இது கொஞ்சம் சிக்கலான அமைப்பு கொண்ட யோகம் தான். ஏன்னா எல்லாரும் சக்கரவர்த்தி ஆக முடியாது இல்லைங்களா? இதற்கு 4 வீட்டு கிரகங்களின் வலிமை தேவை. எந்தெந்த வீடுகள்னு பார்க்கலாம். முதல்ல லக்னாதிபதி. இவர் குறைந்தபட்சம் திக்பலத்திலேயாவது இருக்கணும். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் திக்பலம், இந்த 4ல் ஒரு நிலை கண்டிப்பாக அடைந்திருக்க வேண்டும். இது முதல் விதி. அடுத்தது 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பாதிபதியான 2 கூடையவரும் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அல்லது திக்பலமோ அடைந்திருக்க வேண்டும். இது 2வது விதி. 3வது விதி 9 கூடைய பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதியும் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அல்லது திக்பலமோ அடைந்திருக்க வேண்டும். இது 3வது விதி. அதற்கடுத்தபடியா 10ஆம் வீட்டின் அதிபதி. இதில் பார்த்தீங்கன்னா 1, 9, 10 மற்றும் 2 இந்த 4 வீடுகளும் தொடர்பு கொள்ளும். இந்த 10ஆம் வீட்டின் அதிபதியும் ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ திக்பலமோ அடைந்திருக்க வேண்டும். இதில் லக்னாதிபதியுடன் குறைந்தது 2 வீட்டு அதிபதிகள் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அது பார்வையின் மூலமாகவோ, திரிகோணத்திலோ, கேந்திரத்திலோ அல்லது ஒரே வீட்டில் இணைவிலோ. மொத்தம் 4 கிரகங்கள் இதில் வரும். லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. இந்த 4 பேரில் லக்னாதிபதி ஒருவரை கழிச்சிட்டா மீதி 3 பேர். இந்த 3 பேரில் ஒரு 2 பேராவது லக்னாதிபதியோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவர்கள் அனைவரும் திக்பலத்துக்கு குறையாத வலிமையோடு இருக்கணும். ஆட்சி உச்சம் அடையிறதுங்கிறதெல்லாம் இன்னும் மேலும் 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 சிறப்பு அப்படிங்கிறது மாதிரியான வலிமையை தரக்கூடிய அமைப்புகளாகும். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு மகர லக்ன ஜாதகம். இந்த மகர லக்ன ஜாதகத்திற்கு லக்னத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். லக்னாதிபதி சனி அங்கேயே ஆட்சியாக இருக்கார். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியாவோ லாபாதிபதியாவோ 4ஆம் அதிபதியாகவும் செவ்வாய் வந்துடுவார். லக்னாதிபதியாகவும் 2ஆம் அதிபதியாகவும் சனி வந்துடுவார். அப்போ இவர் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்க 9, 10ஆம் இடத்துக்கு அதிபதிகளான புதனும் சுக்கிரனும், இந்த புதனும் சுக்கிரனும் 10ஆம் வீட்டில் வலுவாக இருக்காங்க. இது மதன கோபால யோகமாகவும் தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் லக்னாதிபதி கேந்திரத்திலேயே அமையப்பெறும். இதில் லக்னாதிபதி சனி ஆட்சி, 4, 11 கூடையவரும் வலு, 10ஆம் அதிபதி சுக்கிரன் வலு, மேலும் அதிநட்பு நிலையில் புதன். இங்கே புதனுக்கு மட்டும் திக்பலம்க்கு கீழே தான் பவர், ஆனால் அதிநட்புங்கிற நிலை இருக்கிறனால இது கிட்டத்தட்ட ஒரு சக்கரவர்த்தி யோகம். இதில் அந்த 4 வீட்டின் தொடர்புகளும் அருமையாக கிடச்சிருக்கும். அதுபோக அடிஷ்னலாக லாபாதிபதியும் வலுவோடு இருப்பார். புரிஞ்சுங்களா? இந்த லாபாதிபதியும் வலுப்பெறணுங்கிறது இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன். பொதுவாக தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய கிளை யோகங்கள் அப்படின்னு கூட இதையெல்லாம் சொல்லலாம். ஏன்னா இங்கே 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, லக்னாதிபதின்ற தொடர்புகள் வருது. இதில் 9, 10 வலுத்தாலே ஒரு ஜாதகன் வெற்றியாளர் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இருக்கிறதுலே நான் சிறந்த யோகங்களில் முதன்மையாக சொல்லக்கூடியதை தர்மகர்மாதிபதி யோகத்தை தான் சொல்வேன். தர்மம் செய்து கர்ம பலனை தீர்த்து கொள்ளும் வலிமை உள்ள யோகங்களில் இது முதன்மையானது.
ஸோ தர்மகர்மாதிபதி யோகம் ஒருத்தருக்கு சிறப்பாக அமைஞ்சிடுச்சுனாலே மற்ற எல்லாமே வந்து வழி வழியாக பின் வந்துடும். அதை பெற்றுக்கொள்வதற்கு லக்னாதிபதிங்கிறவர் ஒரு மினிமம் கேரண்டியாக வலுவோடு இருந்தால் போதுமா. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதியான சூரியன் உச்ச வலிமையோடு இருக்கார். சிம்ம லக்ன ஜாதகம், லக்னாதிபதியான சூரியன் உச்ச வலுவோடு இருக்கார். இப்போ இவரோட சேர்ந்த புதனும் சுக்கிரனும் 3 பேருமே ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க மேசத்திலேயே. இதில் லக்னாதிபதிக்கு மட்டுமே வலு கிடைக்குது, உச்சம்ங்கிற வலு. புதன் அவரோடு சேர்றதுனால இங்கே வந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான யோகம் கிடைச்சிடுது. 2ஆம் அதிபதிங்கிற முறையில் புதன் வந்து சூரியனோடு சேர்ந்திருப்பதை ஒரு விதத்தில் வலிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 10ஆம் அதிபதியான சுக்கிரனுக்கு பெரிய அளவில் வலுவில்லை. இதில் ஒரு சூட்சுமமான விஷயத்தில் 10ல் செவ்வாய் திக்பலமாகி சுக்கிரன் 9ல் இருக்க, இந்த பரிவர்த்தனை மூலமாக 9, 10ஆம் அதிபதிகளின் பரிவர்த்தனை மூலமாக சிம்மலக்னம் இந்த 2 கிரகமும் வலுவடையுது. புரியுதுங்களா? லக்னாதிபதி தனாதிபதி 2 பேரும் 9ல், கூடவே சுக்கிரனும் 9ல், 10ல் செவ்வாய் 9ஆம் அதிபதி 10ல் திக்பலம். இப்போ பரிவர்த்தனை இவங்க 2 பேர் வர்றாங்க. யாரும்? சுக்கிரனும் செவ்வாய். இந்த 2 பரிவர்த்தனைகள் அமைவதன் மூலமாக இவர்கள் இருவரும் வலுவடைகிறது போது இதுவும் ஒரு மாதிரியான சக்கரவர்த்தி யோகம் தான். சக்கரவர்த்தி யோகம் கொண்ட ஜாதகங்களை பார்க்கறது கொஞ்சம் அபூர்வம் தான். ஏன்னா சக்கரவர்த்திகளை பார்ப்பதே அபூர்வம். இந்த கிரகங்களின் வலிமைகள் சரியாக தொகுக்கப்பட வேண்டியது அவசியம். இதில் இன்னும் சில ஜாதகங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 4 வீட்டு அதிபதிகளும் தனிப்பட்ட முறையில் வலுவாக இருப்பாங்க. இதுவும் ஒரு மாதிரி சக்கரவர்த்தி யோகம் தான். அவங்களும் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேற்றம் கொண்டவர்களாக வாழும் தகுதி கொண்டவங்களாகவே இருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணமும் பார்க்கலாம். ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்திலேயே ஆட்சி. அப்போ லக்னம் வலுத்துருச்சு, லக்னாதிபதி வலுத்து ஆட்சி மூலத்திரிகோண வலுவோட சிறப்பாக இருக்கார். 2 கூடைய சனி பகவான் 11ஆம் இடத்துல உச்சம். 11ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்றது மட்டுமல்லாமல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக குருவை பார்த்துடுறாரு. ஸோ இப்போ 2ஆம் அதிபதியும் வலுத்து லக்னாதிபதியும் வலுத்து ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு இருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவர்கள் இருவரும் இணைந்து 10ஆம் வீட்டிலே இருக்காங்க. 10ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டிலே இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு திக்பலம் கிடைச்சிடுது, புதனுக்கு உச்ச வலிமை கிடைச்சிடுது. இப்போ 2ஆம் அதிபதி உச்சம், 10ஆம் அதிபதி உச்சம், 9ஆம் அதிபதிக்கு திக்பலம், லக்னாதிபதி வலு. இதில் குருவுக்கு கேந்திரத்தில் இவங்க 2 பேரும் அமர்ந்திருக்காங்க. குருவுடைய கேந்திரத்தில் தனுசு லக்னத்தில் இவர்கள் இருவரும், அதாவது 9, 10ஆம் அதிபதிகள் அமர, இதுவும் தர்மகர்மாதிபதி யோகமாகவும் செயல்பட்டு இந்த சக்கரவர்த்தி யோகத்தையும் தரும் வல்லமையோட 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி மூவரும் லக்னாதிபதி குருவோட தொடர்பில் இருக்கக்கூடிய, ஏன்னா கேந்திரத்தில் 2 பேர் பார்வையில் ஒருத்தருங்கிற அடிப்படையில் இது ஒரு அற்புதமான சக்கரவர்த்தி யோகமாக. புரியுதுங்களா? இந்த சக்கரவர்த்தி யோகத்திற்கு சரலக்கணம், ஸ்திர லக்னம், உபய லக்னம்ங்கிற எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த 4 வீட்டின் அதிபர்கள் வலுத்து விட்டால், வலு அப்படிங்கிறதுல உச்ச வலுவை முதன்மையாகவும், மூலத்திரிகோண வலுவை 2ஆவதாகவும், ஆட்சி வலுவை 3ஆவதாகவும், திக்பல வலுவை 4ஆவதாகவும் எடுத்துக்கலாம். இப்போ உலகம் பூரா எத்தனையோ குட்டி குட்டி நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் அதற்கான அதிபர்னு ஒருத்தர் இருக்கத்தானே செய்கிறாரு. 150 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டோட அதிபர்னா தான் பெரிய பதவியும், 40 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டோட அதிபர்னா அது சின்ன பதவியுன்னெல்லாம் முடிவு பண்ண முடியாது. அதிபர்னா அதிபர் தான். அதே மாதிரி தான் சக்கரவர்த்தின்னா சக்கரவர்த்தி தான், குட்டி நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும். அதனால் இதில் 12 லக்னக்காரர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் யோகிதை உண்டு. இதில் ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லாத நிலையில் 4 கிரகங்கள் வலுத்திருக்கும் அமைப்பிலையும் சக்கரவர்த்தி யோகம் கிட்டத்தட்ட 75% செயல்படும் தன்மை கொண்டதாகவே இருக்கும். ஒரு மீன லக்ன ஜாதகத்திற்கு குரு 5ஆம் இடத்துல உச்சம். மீன லக்ன ஜாதகம் குரு லக்னாதிபதி 5ஆம் இடத்துல உச்சம். இதுலேயே ஒரு 10ஆம் அதிபதியாக ஆயிடுறாருங்களா. அப்போ 1, 10 ஆட்டோமேட்டிக்காக வலுவடைஞ்சிது. இவருக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து மூலத்திரிகோணம், ஆட்சி மூலத்திரிகோணம். இதில் 2, 9ஆம் அதிபதியாக செவ்வாயை வளர்த்துடுறாருங்களா. இப்போ லக்னாதிபதி குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் தன் 4ஆம் பார்வையாக குருவை பார்த்தபடி இருக்கார். இதில் 9, 10ஆம் அதிபதி தொடர்பு வந்துடுது, 1, 2ஆம் அதிபதி தொடர்பு வந்துடுது. அவரே வந்து 10ஆம் அதிபதியாகவும் வலுத்து தர்மகர்மாதிபதி யோகமாகவும் வந்துடுது. லக்னாதிபதியின் வலுவும் கிடச்சிருது. 2 கிரகம் தான் பவர். நல்லா கணிச்சு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு குரு நல்லா இருக்காரு, செவ்வாயும் நல்லா இருக்காரு. இதுலேயே சக்கரவர்த்தி யோகம் கிடைக்கும் அளவுக்கு வலிமை இருக்குது. பொதுவாக இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க.
கடின உழைப்பினால வாழ்க்கையின் உச்சத்தை எட்டி பிடிக்கிறாங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக வாழ்கிறார்கள். உதாரண புருஷன்னா இவர் மாதிரி இருக்கணும்யா அப்படின்னு 10 பேர் சொந்த பந்தங்கள் நினைக்கிற அளவுக்கான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் யோகங்களும் கிடைக்கப்பெறும் தகுதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த அமைப்பு அபூர்வமாக கிடைக்கும். நிறைய ஜாதகங்களுக்கு இருக்காத ஒரு யோகம் தான். ஏன்னா நிறைய ஜாதகங்கள் சக்கரவர்த்தி ஆக முடியாதுங்கிறத நமக்கு நிதர்சனமாக தெரிந்த உண்மை. 1, 2, 9, 10 இந்த வீடுகள் வலுப்பெற்றிருப்பது, இந்த வீட்டின் அதிபதிகள் குறைந்தபட்சம் திக்பல நிலையோடு இருப்பது, இதில் லக்னாதிபதியோடு குறைந்தபட்சம் 2 பேராவது ஏதாவது ஒரு வகையில் கேந்திரத்திலேயோ பார்வை மூலமாகவோ தொடர்பு கொண்டிருப்பது இந்த யோகத்தை முழுமையாக வழங்கும். அப்படி ஒருவேளை தொடர்பில்லாமல் தனித்த நிலையிலும் இவர்கள் வலுக்கொண்டு இருந்தாலும் கூட யோகம் ஓரளவு, அதாவது கிட்டத்தட்ட 75% அளவுக்கு வேலை செய்யும் தகுதி கொண்டதாக இருக்கும். ஆனால் இந்த 4 வீட்டுக்காரங்களும் கண்டிப்பாக பவரில் இருக்கணும். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு யோகத்துக்கும் யோக பங்கம்ங்கிறது என்னென்னா பாவக்கோள்கள் உள்ள இணையிறது தான். இப்போ லக்னாதிபதி மீன லக்னத்துக்கு குரு உச்சம், கூடவே ராகு 5 டிகிரியில் இருக்கார். நம்ம யோகத்தை பற்றிலாம் பேசவே முடியாது. சோகம் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சாலே போதுமா. ஏன்னா பங்கப்படக்கூடாது. யோகம் என்பது யோக பங்க நிலையில் இருந்துச்சுன்னா, சரி எனக்கு இந்த கிரகம் இங்கே இருக்குது, அந்த கிரகம் இங்கே இருக்குது, நான் அப்படிலாம் இல்லையேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் சூட்சுமம். புரிஞ்சிச்சிங்களா? அந்த யோக பங்கம் ஏற்படாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பொதுவாக 2 கிரகங்களின் இணைவில் சில யோகங்கள் ஏற்பட்டாலும் கூட நிறைய கிரகங்கள் இணைவில்லாத நிலையில் கிடைக்கிற யோகங்கள் தான் பழுதில்லாத சுத்தமான பசும்பால் போன்று வாழ்வில் வெற்றியை தரும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. கிரக இணைவின் மூலமாக கிடைக்கிற யோகம் ஒரு மாதிரி இருக்கும், இணைவில்லாத நிலையில் கிடைக்கிற யோகம் ஒரு மாதிரி. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இந்த சக்கரவர்த்தி யோகம் கிடைக்க பெற்றுள்ளதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.